வெல்கம் பேக் டு நிறைகுலம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 5th லெசன் பகதூர் பித்தோ இந்த லெசனை பார்க்க போறோம். பகதூர் மீன்ஸ் ரொம்ப டேலண்டடா இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் அப்படிங்கறத பகதூர்னு சொல்லுவோம். பித்தோங்கிறது நேம், ஒரு பொண்ணுடைய நேம் தான் பித்தோ. லெசனுக்குள்ள போலாம். ये किसान था, उसकी बीबी का नाम था बित्तो. ये किसान மீன்ஸ் ஃபார்மர், உழவர் சொல்லுவோம் இல்லையா, அவங்கள கிசான்னு சொல்லுவோம். உஸ்கி பீபி கா நாம் தா, உஸ்கி மீன்ஸ் அவருடைய, பிபி மீன்ஸ் ஒய்ஃபோடைய நாம் மீன்ஸ் நேம், பேர் என்ன அப்படின்னா பித்தோங்கிறது அவன் ஒய்ஃபோடைய நேம். ஏக் தின் கிசான் நே பித்தோ சே கஹா, ஏக் தின் மீன்ஸ் ஒரு நாள் என்ன பண்றாங்க, கிசான் மீன்ஸ் அந்த ஃபார்மர் பித்தோங்கிறது அவங்க ஒய்ஃப் இல்லையா, சோ அவங்க ஒய்ஃப் கிட்ட கஹா மீன்ஸ் சொல்றது, என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுபக் ஜப் மை கேத் மே ஹல் சலா ரஹா தா தோ ஏக் ஷேர் நே ஆக்கர் கஹா. சுபக் மீன்ஸ் மார்னிங் அர்த்தம், காலையில. ஜப் மீன்ஸ் வென், எப்போ, அந்த டைம்ல. மை கேத் மீன்ஸ் ஃபீல்டு, வயல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபீல்டுல. ஹல் சலா ரஹாத்தா, ஹல்னா பிளஃப், இந்த கலப்பை எடுப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹல் சலா ரஹாத்தா, அதாவது அவங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது. தோ ஏக் ஷேர் மீன்ஸ் லைன், ஒரு சிங்கம். ஏக் ஷேர்னே ஆக்கர் கஹா, ஆக்கர் மீன்ஸ் வந்து, ஒரு சிங்கம் வந்து, கஹா மீன்ஸ் சொல்றது, சொன்னுச்சா, என்ன சொன்னுச்சு அப்படின்னா, கிசான் அதாவது கூப்பிடுது, ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, அப்படின்னா பை முஜே தே அப்படின்னா தன்னுடைய, அதாவது உங்களுடைய, பைல் மீன்ஸ் புல், அந்த காலை இருக்கு இல்லையா, அத முஜே மீன்ஸ் என்கிட்ட அப்படின்னு அர்த்தம், எனக்கு. தே மீன்ஸ் கிவ், எனக்கு கொடுத்துருங்க. வர்ணா மீன்ஸ் ஆரியல்ஸ், இல்ல அப்படின்னா மை துஜே கா ஜாவுங்கா. மை மீன்ஸ் நான் என்ன பண்ணிடுவேன், துஜே மீன்ஸ் உன்னைய, கா மீன்ஸ் ஈட், நான் உன்னைய சாப்பிட்டுருவேன். கா ஜாயுங்கா மீன்ஸ் நான் வந்து உன்னைய சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பித்தோனே உசுசே பூச்சா தூனே கியா ஜவாப் தியா. பித்தோனே அவங்களோட இந்த ஒய்ஃப், இந்த கிசானோட ஒய்ஃப் பித்தோ என்ன சொல்றாங்க, உஸ்ஸே அப்படின்னா அவர்கிட்ட, பூச்சா மீன்ஸ் ஆஸ்க், கேக்குறாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, தூனே கியா ஜவாப் தியா. தூனே மீன்ஸ் யூ, நீங்க. கியா மீன்ஸ் வாட், என்ன. ஜவாப் மீன்ஸ் ஆன்சர், என்ன ஆன்சர். தியா மீன்ஸ் கொடுக்கறது, நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்க, என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க பித்தோ. கிசானே கஹா, கிசான்ங்கிறது ஃபார்மர், அந்த ஃபார்மர் வந்து கஹான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மைனே கஹா, மைனேனா நான் வந்து கஹான்னு சொன்னேன். என்ன சொன்ன அப்படின்னா, தூ யஹி ரூக். தூ மீன்ஸ் யூ, நீ என்ன பண்ண, யஹி மீன்ஸ் இயர், இந்த இடத்துலயே. ரூக் மீன்ஸ் அங்கே நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாப் பண்ணி நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் ரூக்னு சொல்லுவோம். மை கர் ஜாக்கர் அப்னி காய் லே ஆத்தா ஹூம். மை மீன்ஸ் நான், கர் மீன்ஸ் ஹவுஸ், வீட்டுக்கு. ஜாக்கர்னா போய், நான் வீட்டுக்கு போய் என்ன பண்றேன், அப்படி காய் அப்படின்னா தன்னுடைய, அதை என்னுடைய, காய் மீன்ஸ் கவ், என்னுடைய அந்த கவ், அந்த மாடை வந்து, லே ஆத்தாகும். லே மீன்ஸ் டேக், நான் எடுத்துக்கிட்டு, ஆத்தா மீன்ஸ் கம், நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அகர் தூ பைல் கா லேகா தோ ஹம் லோக் பூக்கோ மர் ஜாயேங்கே. அகர் மீன்ஸ் இஃப், ஒருவேளை. தூ மீன்ஸ் யூ, ஒருவேளை நீ வந்து, பைல்னா புல் தானே, அந்த காளமாட, காலேங்கா நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னா, கா மீன்ஸ் நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னா, தோ ஹம் மீன்ஸ் வி, நாங்க. லோக்னா பீப்புள், அதாவது வி பீப்புள், நாங்க எல்லாரும். பூக்கோ மீன்ஸ் பசி, ரொம்ப ஹங்கிரி, பசியில என்ன பண்ணிடுவோம், மர்ஜாயேங்கே, மர் மீன்ஸ் டெத், நாங்க பசியில என்ன பண்ணிடுவோம், இறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. यह सुनकर बित्तों को बहुत गुस्सा आया. சுன்கர் மீன்ஸ் கேட்கறது, ஆஃப்டர் ஹியரிங் தட், அதை கேட்டதுக்கு பிறகு, பித்தோக்கு பகுத் குஸ்ஸா ஆயா. குஸ்ஸா மீன்ஸ் கோபம்னு அர்த்தம். பகுத் குஸ்ஸா அப்படின்னா ரொம்பவே கோபம் வருது. உஸ்னே கிசான் கோ फटकारा, घर की गाय शेर को खिलाते तुझे शर्म नहीं आती. உஸ்னே கிசான் கோ, உஸ்னேனா அவ என்ன பண்றா, கிசான் கிட்ட, அதாவது அந்த ஃபார்மர் கிட்ட, ஃபட்காரா மீன்ஸ் ரொம்ப அப்படியே உடஞ்ச மாதிரி பேசுறது, ரொம்ப கோவமா கேக்குறா. என்ன கேக்குறா அப்படின்னா, கர்கி காய்
ஷேர் கோ கர் கி காய் கர் கர்னா ஹவுஸ் வீட்ல இருக்கக்கூடிய அந்த காய் அந்த கவ்வை ஷேர் கோ ஷேர் லைனுக்கு கிலாத்தே கிலாத்தேனா அதுக்கு கொடுத்துறது சாப்பிட்றதுக்கு வேண்டி கொடுத்துறதுல துஜே ஷர்ம் நகி ஆத்தி ஷர்ம் ஷர்ம்னா ஷேம் வெக்கமா இல்லையான்னு கேட்பாங்களே அந்த மாதிரி துஜே ஷர்ம் நகி ஆத்தி நகி நகி மீன்ஸ் இல்ல அப்படின்னு அர்த்தம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றா அகர் காய் சலி கயி தோ கர் மே ந தூத் ந லஸ்ஸி அகர் அகர் மீன்ஸ் இஃப் ஒருவேளை காய் சலி கை சலி மீன்ஸ் கோ போயிருச்சு அப்படின்னா மாடு வந்து போயிருச்சு அப்படின்னா தோ கர்மே கர்மேன வீட்டுல ந தூத் ந லஸ்ஸி ந இஸ் நெகட்டிவ் வேர்டு ந தூத் தூதுனா பால் அதாவது பாலும் கிடையாது ந லஸ்ஸி லஸ்ஸியும் கிடையாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றா बच्चे रोटी किस चीज के साथ खाएंगे பச்சே பச்சே மீன்ஸ் சைல்டு குழந்தைங்க ரோட்டி ரோட்டி மீன்ஸ் அந்த நம்ம சப்பாத்தி சாப்பிடுறோம் இல்லையா அந்த ரோட்டிய கிஸ் சீஞ்ச் கே சாத் கிஸ் கிஸ் மீன்ஸ் விச் எந்த சீஞ்ச் கே சாத் சீஞ்ச் மீன்ஸ் திங்ஸ் எந்த பொருளோட சாத் அப்படின்னா பொருள் கூட அப்படின்னு அர்த்தம் காய் எங்க எதை தொட்டுக்கிட்டு அவங்க சாப்பிட்டுப்பாங்க காய் எங்க மீன்ஸ் வில் ஈட் எதை வச்சு அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றா பித்தோக்கோ ஏக் தர்கீப் சூஜி பித்தோக்கோ பித்தோவுக்கு ஏக்னா ஒரு தர்கீப் தர்கீப் மீன்ஸ் ஐடியா ஒரு ஐடியா வந்து சூஜி சூஜி மீன்ஸ் சென்ஸுக்கு வருது அதாவது உணர்றா ஒரு ஐடியாவா அவளுக்கு தெரியுது என்ன ஐடியா அப்படின்னு பாப்போம் உஸ்னே கஹா உஸ்னே உஸ்னேனா அவ கஹா கஹா மீன்ஸ் சொல்றது அவ என்ன சொல்றா அப்படின்னா தும் ஃபௌரன் கேத் மே ஜாக்கர் ஷேர் சே கஹோ தும் மீன்ஸ் யூ ஃபௌரன் மீன்ஸ் அட் ஒன்ஸ் அதாவது சீக்கிரமா ஃபாஸ்டா போய் கேத்மேனா ஃபீல்டு வயலுக்கு போயிட்டு ஜாக்கர்னா போய் அப்படின்னு அர்த்தம் ஷேர் சே கஹோ ஷேர் மீன்ஸ் லைன் அந்த லைன் கிட்ட கஹோ மீன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லணும் அப்படின்னா கி மேரி பித்தோ தும்ஹாரே கானே கேலியே ஏக் கோடா லேக்கர் ஆ ரஹி ஹை மேரி பித்தோ என்னுடைய அந்த பித்தோ வந்துட்டு தும்ஹாரே கானே கேலியே தும்ஹாரேனா உங்களுக்கு கானே கேலி அப்படின்னா சாப்பிட்றதுக்காக அப்படின்னு அர்த்தம் கேலியனா இக்காக சாப்பிட்றதுக்காக ஏக் கோடா மீன்ஸ் ஆசை ஒரு குதிரைய லேக்கர் ஆ ரஹிஹை லேக்கர் எடுத்துக்கிட்டு ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு ஆ ரஹிஹை வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் ஆ மீன்ஸ் கம் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றா கிசான் தர்த்தா ஷேர் கே பாஸ் கயா கிசான் மீன்ஸ் அந்த ஃபார்மர் தர்த்தா ரொம்ப பயந்து டர் மீன்ஸ் ஃபியர் பயந்து எங்க போறாங்க ஷேர் கே பாஸ் கயா ஷேர் கே பாஸ் அதாவது ஷேர் லைனுக்கு பக்கத்துல பாஸ்னா நியர் அவங்க அந்த சிங்கத்துக்கிட்ட கயானா போறாரு உஸ்னே கஹா அவர் வந்து என்ன சொல்றாரு கஹானா என்ன சொல்றாரு அப்படின்னா ஷேர் ராஜா ஷேர் மீன்ஸ் லைன் அந்த ராஜா அது கிங் இல்லையா லைன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ஹமாரி காய் தோ படி மரியல் ஹை ஹமாரினா எங்களுடைய காய்னா கவ் எங்களோட கவ் எப்படி இருக்கு படி மரியல் ஹை மரியல் மீன்ஸ் வீக் ரொம்பவே எப்படி இருக்கு வீக்கா இருக்கு படி மரியல் ரொம்பவே வீக்கா இருக்கு உசுசே தும்ஹாரா கியா பனேங்கா உசுசேனா அதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால தும்ஹாரா உங்களுக்கு கியா பனேங்கா அப்படின்னா மேக் என்ன ஆகிற போகுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா அதை வச்சு நீங்க என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா அந்த மாதிரி கேக்குறாங்க मेरी बीबी अभी तुम्हारे लिए एक मोटा ताजा घोड़ा लेकर आ रहा है மேரி மீறினா என்னுடைய பிபினா ஒய்ஃப் என்னோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அபி தும்ஹாரேலியே அபி மீன்ஸ் நான் இப்போவே தும்ஹாரேலியே அப்படின்னா உங்களுக்காக ஏக் மோட்டானா நல்லா ஃபேட்டா நல்லா குண்டா தாஜானா நியூ நல்லா புதுசா நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா கொலுன்னு இருக்கக்கூடிய கோடானா ஹார்ஸ் லேக்கர் ஆரஹாஹை லேக்கர்னா எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு बितोने सिर पर एक बड़ा सा पगड़ बांधा बितो என்ன பண்றா சிர்னா ஹெட் தலையில ஏக் படாசானா ரொம்ப பெரிய ஒரு பெரிய பகடு மீன்ஸ் தலைப்பாகைன்னு சொல்லுவோம் இல்லையா டர்பன் சொல்லுவோம் இல்லையா அந்த டர்பனை பாந்தானா கட்டிக்கிறா ஒரு நல்ல பெரிய ஒரு டர்பன் எடுத்து அவ தலையில கட்டிக்கிறா அவர் ஹாத்னா கையில தராந்திங்கிறது ரீப்பிங் ஹூக்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அறுவடை பண்றதுக்காக ஒரு வளைஞ்ச ஒரு கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா அதுதான் தராந்தின்னு சொல்லுவோம் தராந்தி லேக்கர் அதாவது அந்த தராந்தி எடுத்துக்கிட்டு அந்த ரீப்பிங் ஹூக் எடுத்துக்கிட்டு கோடே பர் சவார் ஹோகை கோடேனா அந்த ஹார்ஸ்ல சவார்னா சவாரி பண்ணிட்டு வரா அதாவது அந்த ஹார்ஸ ரைட் பண்ணிட்டு வரா நம்மளுடைய அந்த பித்தோ கோடா தௌடுத்தி வகு கேத் பர் பகுஞ்சி और जोर से चिल्लाई
கோடா தௌடுத்தி தௌடுத்தி மீன்ஸ் ரன். அந்த கோடா நம்மளுடைய ஹார்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்டா ஓடி வருது. வகு கேத்பர் கேத்துங்கிறது ஃபீல்டு, அந்த வயலுக்குள்ள. பகுஞ்சினா ரீச் ஆகுது, போய் சேருது, அந்த வயல் கிட்ட போய் சேருது. அவர் மீன்ஸ் அண்ட். மற்றும் ஜோர்சே சில்லாயி ஜோர்சே நல்லா ஃபாஸ்டா நல்லா ஃபோர்ஸா, சில்லாயில ஷவுட் பண்றது, ஸ்கிரீம் பண்றது, அதாவது கத்துறது. எப்படி கத்துறா அப்படின்னா, அரே கிசான் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரே கிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா ஷவுட் பண்றா. तू तो कहता था कि तूने 4 शेरों को फंस कर रखा है. तू तो कहता था. तू மீன்ஸ் யூ. நீ என்ன பண்ண? கஹுத்தா தான் சொன்ன. நீ என்ன சொன்ன அப்படின்னா, கி தூனே மீன்ஸ் யூ. நீ வந்து சார் சேரோங்கோ, சார் மீன்ஸ் 4, 4 ஷேரோனா லைன்ஸ், ஒரு 4 லைன்ஸ், அதாவது 4 சிங்கங்களை ஃபன்ஸ்கர் ரகாஹை. ஃபன்ஸ்னா கட்டி போட்டு வைக்கிறது. ஃபன்ஸ்கர் அதாவது நீ புடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளா கதை சொல்றா. யஹா தோ சிர்ஃப் ஏக் ஹி ஹை. யஹா மீன்ஸ் ஹியர், இந்த இடத்துல சிர்ஃப் மீன்ஸ் ஒன்லி, வெறும். ஏக் ஹி ஹை, ஏக் ஒரே ஒரு சிங்கம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றா. பாக்கி கஹாங் கயே, பாக்கி மீன்ஸ் ரிமைனிங், மீதம் இருக்கிறது. கஹாங் கயே, கஹாங் மீன்ஸ் வேர், எங்க போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. फिर वह घोड़े से उतरकर शेर के तरफ बढ़ी और कहने लगी. फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் வகு கோடேசேனா அந்த குதிரையில இருந்து, உத்தர் மீன்ஸ் கீழே இறங்குறது, கீழே இறங்கி ஷேர் கி தரப், ஷேர்னா அந்த லைன் இருக்கக்கூடிய தரப்னா சைடு, அந்த லைன் இருக்கக்கூடிய சைடு படினா இன்க்ரீஸ் ஆகுது, மூவிங் ஃபார்வர்டு, முன்னேறி போறா. அவர் ககுனே மீன்ஸ் சொல்றது, அவர் மீன்ஸ் அண்ட். மற்றும் அவ என்ன சொல்றா அப்படின்னா, அச்சா மீன்ஸ் குட், ஓகே. பாத் நகி, கோயி மீன்ஸ் எனி, எந்த. பாத் நகி அப்படின்னா எந்த விஷயமும் இல்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லிட்டு, நாஸ்தே மே ஏக் ஹி ஷேர் காஃபி ஹை. நாஸ்தே மீன்ஸ் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஏக் ஹி ஷேர் ஒரே ஒரு சிங்கம் மட்டும், காஃபி மீன்ஸ் எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இத்தனா மீன்ஸ் இதை, இவ்வளவுதான். சுன்னா மீன்ஸ் இவ்வளவுதான் கேட்டிருக்கோம் அந்த சிங்கம். கி ஷேர் டர்கே மாரே காம்ப்னே லகி. ஷேர் மீன்ஸ் நம்மளோட லைன் என்ன பண்ணுது, டர்கே மாரே, டர்னா ரொம்ப ஃபியர், ரொம்ப பயத்துல, மாரே காம்ப்னே மீன்ஸ் ஷேக்கிங், ரொம்ப நடுங்கி போயிடுறது, அந்த பயத்துல நடுங்கி போயிடுச்சு. அவர் பாகு கடா ஹுவா, அவர் மீன்ஸ் அண்ட். மற்றும் பாகு மீன்ஸ் ஓடுறதுக்கு, அதாவது ஓடுறதுக்கு, கடா ஹுவா ஓடுறதுக்காக ரெடியா நிக்கித, ஓடியும் போயிருது. யக் தேக்கர் பித்தோ போலி. தேக்கர் மீன்ஸ் பார்த்ததுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்துட்டு பித்தோ பித்தோ வந்து போலி மீன்ஸ் சொல்றது. பித்தோ என்ன சொல்றா அப்படின்னா, தேக்கா மீன்ஸ் பாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இஸ் ககுத்தே ஹை ஹிம்மத். இசே கக்தே ஹை, இசைனா இததான், ககுத்தே ஹைனா சொல்லுவாங்க, இததான் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, ஹிம்மத்னா தைரியம், இததான் தைரியம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றா. தும் தோ இத்தனே டர்போக் ஹோ கி கர் கி காய் ஷேர் கி हवाले कर रहे थे. तुम மீன்ஸ் யூ. தும் தோ இத்தனே டர்போக்னா பயந்தவங்களா இருக்கிறதுன்னு அர்த்தம். நீ எவ்வளவு பயந்தவனா இருக்க அப்படின்னா, கி கர்கி காய்னா கவ், வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கவ்வை, ஷேர் அதாவது அந்த லைனுக்கு, ஹவாலேனா ஒப்படைக்கிறது, கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்றது. ஹவாலே கர் ரஹேத்தே, நீ என்ன பண்ற, ஒப்படைக்கிறது கூட தயாரா தான் இருந்த, அந்த அளவுக்கு நீ பயந்தவங்களா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பித்தோ சொல்றா. உதர் மாரே பூக் கே ஷேர் கி ஆந்தே சட்பட்டா ரஹி தி. உதர் மீன்ஸ் தேர், அந்த இடத்துல. இப்ப ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு சைட்ல எப்படி இருக்கு, மாரே பூக்கே ஷேர், மாரே மீன்ஸ் அதாவது இறந்துட்டு இருக்கிறது, அதாவது பசியால இறந்துட்டு இருக்க. மாரே அதாவது பசியால கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கிற ஷேர் கி, அந்த நம்மளோட லைனோடைய ஆந்தே மீன்ஸ் குடல், அதோடைய ஸ்டொமக்கு. சட்பட்டா ரஹீதி, சட்பட்டா தட் மீன்ஸ் பிளாட் ஆயிடுறது, அப்படியே சமமாயிடுறது, அதோடைய வயிறு பசியில அப்படியே பிளாட் ஆயிடுச்சு. ஏக் பேண்டியானே பூச்சா. ஏக் மீன்ஸ் ஒன், ஒரு. பேடியே மீன்ஸ் ஒரு, அங்க இருக்கக்கூடிய அந்த ஓனாய், உல்ஃப்னு சொல்லுவோம் இல்லையா, பேடியங்கிறது ஓனாய். அந்த ஓனாய் வந்து பூச்சா மீன்ஸ் ஆஸ்க், கேக்குது. என்ன கேக்குது அப்படின்னா, மகாராஜ் கியா மாம்லா ஹை. மகாராஜ் அதாவது அந்த கிங், அதாவது ராஜா, அது நம்மளுடைய சிங்கத்தை பார்த்து கேக்குது. கியா மாம்லா அதான் என்ன கேஸ், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு
கேக்குது. கியா கியா மீன்ஸ் வாட் அப்படின்னு அர்த்தம். மாம்லா மீன்ஸ் கேஸ், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஆப் ஆஜ் பகுத் உதாஸ் திகாயி தே ரஹே ஹை. ஆப் மீன்ஸ் யூ, நீங்க. ஆஜ் மீன்ஸ் டுடே, நீங்க இன்னைக்கு. பகுத் மீன்ஸ் ரொம்பவே. உதாஸ் மீன்ஸ் சேட், ரொம்பவே சேடா ஃபீல் பண்றீங்க. திகாய்னா காட்டப்படுறது. அதாவது நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கீங்க, ரொம்பவே சேடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுது. நெக்ஸ்ட், ஷேர் நே கஹா. ஷேர் நம்மளோட லைன் வந்து கஹானா சொல்றது. நம்ம லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, குச் நா பூச்சோ. குச் மீன்ஸ் எனிதிங், ஏதோ. நா பூச்சோ, நா இஸ் நெகட்டிவ் வேர்ட். அப்ப எதுவும் கேட்காத. பூச்சோ மீன்ஸ் ஆஸ், கேட்கறது. நா பூச்சோங்கிறதால கேட்காத, எதுவும் என்கிட்ட கேட்காத. ஆஜ் முஷ்கில் சே ஜான் பச்சி ஹை. ஆஜ்னா டுடே, இன்னைக்கு. முஷ்கில் மீன்ஸ் ரொம்ப கடினமா, ரொம்பவே கஷ்டப்பட்டு. ஜான் பச்சி ஹை. ஜான்னா லைஃப், உயிர். பச்சினா காப்பாற்றப்படாது. நான் ரொம்ப இன்னைக்கு கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. आज एक ऐसी राक्षसी से पाला पड़ा गया जो रोज सुबह 4 शेरों का नाश्ता करती है. आज मीन्स टुडे, இன்னைக்கு. एक ऐसी राक्षसी से, ஏக்னா ஒரு, ஐசினா லைக் தட், அதாவது ஒரு இனிமேதான் நம்மகிட்ட எப்படின்னு சொல்ல போறாங்க. அதனால ஐசி ஒரு வகையான. ராட்சசி அதாவது ஒரு டிமன், ஒரு பேய் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள. பாலா படகயா மீன்ஸ் சந்திக்க நேர்றது, அதாவது ஒருத்தவங்கள பார்க்க நேரிட்டுச்சு. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ரோஜ்னா டெய்லியுமே. சுபக்னா மார்னிங், டெய்லியுமே காலையில. சார்னா 4, சேரோனா லைன்ஸ், 4 சிங்கங்களை. நாஸ்தா கர்த்தி ஹை. நாஸ்தானா பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ராட்சசியை தான் நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. யக் சுன்கர் பேடியா பகுத் ஹன்சா. யக் சுன்கர்னா கேட்டதுக்கு பிறகு, அது கேட்டதுக்கு அப்புறம். பேடியா அந்த உல்ஃப் என்ன பண்ணுது, பகுத் அன்சானா சிரிக்கிறது, ரொம்பவே சிரிக்குது. பகு சுபக் ஜாடி மே சிப்கர் சாரா தமாஷ் தேக் ரஹா தா. சுபக்னா மார்னிங், இன்னைக்கு காலையில. ஜாடி மீன்ஸ் புஷ், அந்த புதர்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு. சிப்கர்னா ஹைடு, பின்னாடி இருந்து மறைஞ்சு இருந்து. சாரா மீன்ஸ் ஆல், எல்லா. தமாஷா மீன்ஸ் ரொம்ப, அந்த ஃபன், எல்லா வேடிக்கையுமே. தேக் ரஹாத்தா பாத்துட்டு தான் இருந்திருக்குது. உஸ்னேனா அது. கஹானா சொல்றாரு, என்ன சொல்லுது அப்படின்னா, போலே மீன்ஸ் இன்னசென்ட், ரொம்ப அப்பாவியா இருக்கக்கூடிய பாட்ஷா, அதாவது அரசரை குறிக்கிற வேர்டு. அந்த அரசரை கூப்பிட்டு, வகுத்தோ அது. வகுனா அது யாருதான், பித்தோ தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஜிசே அப்பனே ராட்சசி சமஜ் லியாத்தா. ஜிசேனா இதே மாதிரிதான். ஆப்னேன்னு உங்களை. ராட்சசி சமஜ் லியாத்தா, ராட்சசியா சமஜ்னா அண்டர்ஸ்டாண்ட், புரிய வச்சுட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களை அது வந்து ராட்சசி எப்படி நம்ப வச்சுட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப் இஸ் பார் ஃபிர் கோஷிஷ் கர்கே தேக்கியே. ஆப் மீன்ஸ் யூ, நீங்க. இஸ்பார்னா இந்த தடவை. ஃபிர்னா அகைன், திரும்பவுமே. கோஷிஷ் கர்கே தேக்கியே. கோஷிஷ் மீன்ஸ் ட்ரை பண்றது, முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி கோஷிஷ் கர்கே ட்ரை பண்ணி. தேக்கினா பாருங்க அப்படின்னு அர்த்தம். அகர் பைல் ஆப்கே ஹாத் ந ஆயே தோ மேரா நாம் பேடியா நஹி. அகர்னா இஃப், ஒருவேளை. பைல்னா அந்த புல், அந்த காளை, அந்த காளமாடு. ஆப்கே ஹாத் மீன்ஸ் கை, உங்க கைக்கு. ந ஆயே மீன்ஸ் வரல அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். ந இஸ் த நெகட்டிவ் வேர்ட். அப்ப வரல அப்படின்னா, தோ மேரா நாம் மீன்ஸ் என்னோட பேரு. பேடியா நஹி, என்னோட பேரு உல்ஃப் கிடையாது, பேடியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சபதம் பண்ணுது. बहुत कहने सुनने पर शेर किसान के खेत में जाने के लिए तैयार हो गया. பகுத் ரொம்பவே. கஹ்னே மீன்ஸ் சொல்றது, சுன்னேனா கேட்கறது. நிறைய சொல்லி நிறைய கேட்டு அதுக்கு பிறகு. ஷேர்னா லைன், நம்மளுடைய லைன் என்ன பண்ணுது, கிசான் கேத், அதாவது ஃபார்மருடைய கேத்னா ஃபீல்டு, அவங்களோட இந்த வயலுக்கு. ஜானே மீன்ஸ் கோ, போறதுக்கு வேண்டி. தயார் ஹோகயா, தயார்னா ரெடி ஆகுது. லேக்கின் உஸ்னே பேடியே சே கஹா. லேக்கின் மீன் பட், ஆனாலுமே. உஸ்னேனா அது. பேடியே சே கஹா, பேடியா அந்த உல்ஃப் கிட்ட. கஹானா சொல்றது, அந்த உல்ஃப் கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, தும் அப்னி பூஞ்ச் மேரே பூஞ்ச் சே பாந்துலோ. தும் மீன்ஸ் யூ, நீ வந்து என்ன பண்ண, அப்னி பூஞ்ச், அப்படின்னா தன்னுடைய, அதாவது என்னுடைய. பூஞ்ச்னா டெய்ல், என்னுடைய வாழை. மேரினா என்னுடைய. பூஞ்ச்னா டெய்ல். உன்னுடைய அந்த பூஞ்சை, என்னுடைய டெய்ல.
பாந்துலோ, பாந்துனா டை பண்றது, கட்டுறது. என்ன பண்ணு, என்னுடைய வால்ல கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. தோனோ தோனோ ஜனே பூஞ்ச் பாந்துக்கர் சல் படே. தோனோ ஜனே அதாவது ரெண்டு பேரும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, பூஞ்ச் பாந்துக்கர், பாந்துனா கட்டுறது, அந்த வாழை கட்டிக்கிட்டு, சல் படா மீன்ஸ் கோயிங், அவங்க ரெண்டு பேருமே போறாங்க. उन्हें देखते ही किसान के होश हवास गुम हो गए. உன்ஹேனா அத, தேக்தேனா பார்த்ததுக்கு பிறகு, கிசான்னா ஃபார்மர், அந்த ஃபார்மருக்கு ஹோஷ் ஹவாஸ் மீன் சென்ஸ், அவங்க உணர்வுகளே, அந்த கான்சியஸே கூம் ஹோ கயே, கூம்னா மிஸ் ஆயிடுறது, அவங்க கான்சியஸே அன்கான்சியஸா ஆயிடுறாங்க. வகு டர் சே தர்தர் காம்பனே லகா. வகு டர் சே, டர் மீன்ஸ் ஃபியர், அந்த பயத்தினால தர்தர் காம்பனேனா ஷேக் ஆகுறது, ரொம்பவே நடுங்கிறது, அந்த மாதிரி தர்தர் அப்படிங்கிற அளவுக்கு நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லேக்கின் பித்தோ பில்குல் நஹி கப்ராயி. லேக்கின் மீன்ஸ் பட், ஆனா பித்தோ நம்மளோட பித்தோ என்ன பண்ணல, பில்குல்னா டோட்டலி முற்றிலுமா என்ன பண்ணல, நஹி கப்ராயினா பயப்படுறது, அவ கொஞ்சம் கூட நர்வஸே ஆகல. கப்ராயினா நர்வஸ், அவ கொஞ்சம் கூட நர்வஸே ஆகல. பேடியே கே பாஸ் ஜாக்கர் உஸ்னே கஹா. பேடிய அந்த உல்ஃப் கிட்ட, கே பாஸ் அப்படின்னா அந்த உல்ஃப் கிட்ட, ஜாக்கர்னா போய், உஸ்னேனா அவ, கஹானா சொல்றது, அவ என்ன சொல்றா அப்படின்னா, கியோரே பேடியே, கியோ மீன்ஸ் ஏன், பேடியா அதாவது ஏன் உல்ஃபே, தூ தோ அபி வாதா கர்கே கயாத்தா. தூ மீன்ஸ் யூ, நீ இப்பதான், அபின்னா நான் இப்போதான், வாதா கர்கே, வாதா மீன்ஸ் ப்ராமிஸ், இப்பதான் நீ ப்ராமிஸ் பண்ணிட்டு கயாத்தா போன, என்ன ப்ராமிஸ் பண்ண அப்படின்னா, தூ அப்னே பூஞ்ச் சே சார் சேர் பாந்துக்கர் லாயேங்கா. என்ன ப்ராமிஸ் பண்ண அப்படின்னா, தூ மீன்ஸ் யூ, நீ வந்து அப்பனி பூஞ்சு சே, அப்படின்னா தன்னுடைய பூஞ்சு சே, தன்னுடைய வால்ல வந்து, சார்னா 4, ஷேர்னா லைன், 4 சிங்கங்களை பாந்துக்கர் லாயேங்கே, பாந்துக்கர் அதாவது டைப் பண்ணி, அதாவது முடிச்சு போட்டு, லாயேங்கன்னா கொண்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்பதானே ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. லேக்கின் தூ தோ சிர்ஃப் ஏக் ஹி ஷேர் லாயா ஹை. லேக்கின் மீன்ஸ் பட், ஆனா தூ மீன்ஸ் யூ, நீ வந்து சிர்ஃப்னா ஒன்லி வெறும், ஏகி ஷேர் லாயா ஹை, ஏகி ஷேர் மீன்ஸ் ஒரே ஒரு சிங்கத்தை தான், லாயானா அப்படி கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. வகுபி மரியல்சா, வகுனா அது அப்படின்னு அர்த்தம், பீனா ஆல்சோ, அது கூட எப்படிதான் இருக்கு, மரியல் மீன்ஸ் ரொம்பவே வீக்கா இருக்கக்கூடியது, ஸ்ட்ரென்த்தே இல்லாததா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றா. பலா இசே காக்கர் மேரி பூக் மிட் சக்தி ஹை. பலானா குட், இருக்கட்டும், பெட்டர், அது கூட பரவாயில்லதான். இசே காக்கர்னா ஈட், இதை சாப்பிட்டு, மேரி பூக்னா பசி, என்னுடைய பசிய, மிட் சக்தி ஹை, மிட்னா ரிமூவ், என்னுடைய பசியை நல்லா தீர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கைட் இஸ் வக்த் யஹி சஹி. கைட் இஸ் வக்த்னா டைம், இந்த டைம் வந்து, யஹி சஹி மீன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, குட், இது இந்த தடவை வந்து இது ஓகே, இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்றது. இந்த டைமுக்கு இது போதும். கயிர் மீன்ஸ் குட், அதாவது வெல், போதும், அப்படி நல்லதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றேன். இந்த டைமுக்கு இது போதும். இத்தனா கஹுக்கர் பித்தோ ஆகே படி. இத்தனா கஹுக்கர், இவ்வளவையும் கஹுக்கர்னா சொல்ற, இவ்வளவையும் சொல்லிட்டு, பித்தோ என்ன பண்ற, ஆகே படினா இன்க்ரீஸ், அதாவது ஆகேனா மூவிங் ஃபார்வர்டு, முன்னாடி நவந்து வரா. ஷேர் கே ஹோஷ் அவாஷ் உடுகையே. ஷேர்கோ அந்த லயனுடைய ஹோஷ் அவாஸ், அதாவது தன்னுடைய உணர்வை என்ன பண்ணிடுது, உடுகைன்னா ரொம்பவே பயந்து போய் எழுந்துருது, அதாவது கான்சியஸ் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருது. உஸ்னே சமஜ் கி பேடியே நே உஸ்கே சாத் தோகா கியா ஹை. உஸ்னே அது, சமஜ்னா புரிஞ்சுக்குது, அது புரிஞ்சுக்கிச்சு, என்ன புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, பேடியேனே நம்மளுடைய இந்த உல்ஃப் என்ன பண்ணிருச்சு, உஸ்கேனா அதுக்கு, உஸ்கே சாத் அது கூட, அதாவது அதுவும் கூட, தோகா கியா ஹை, தோக்கானா ஏமாத்துறது, தோகா கியா ஹை தன்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு அது புரிஞ்சுக்கிச்சு. வக ஃபௌரன் வஹாசே பாகா. ஃபௌரன்னா சடனா, உடனே என்ன பண்ணிருது, வஹாசே மீன்ஸ் அங்க இருந்து, அந்த பிளேஸ்ல இருந்து, பாகானா ரன், ஓடி போயிருது. பேடியா பகுத் சிக் சில்லாயா லேக்கின் ஷேர்னே ஏக்ன சுனி. பேடியா நம்ம உல்ஃப் என்ன பண்ணுது, பகுத் சிக் சிலாயா மீன்ஸ் ஷவுட் பண்றது, கத்துறது, ரொம்ப அலறி போய் கத்துறது, பகுத் ரொம்பவே அலறி கத்துது. லேக்கின் மீன்ஸ் பட், ஆனா ஷேர்னே நம்மளோட லைன் என்ன பண்ணல, ஏக்னா சுனி, நான் மீன்ஸ் நெகட்டிவ் வேர்டு, சோ சுனி அப்படின்னா கேட்கல அப்படின்னு அர்த்தம். சுன்னா கேட்கறது, சுனினா கேட்கல, ஒண்ணு கூட கேட்கவே இல்ல. தேஜி சே பாக்தா சலா கயா.
तेजी से ரொம்ப ஃபாஸ்டா என்ன பண்ணிருச்சு, பாக்தானா ஓடுறது, चला गया ரொம்ப ஃபாஸ்டா ஓடி போயிருச்சு. கிசான் और பித்தோ ஆராம் சே ரக்னே லகே. கிசான் और பித்தோ அந்த கிசான் ஃபார்மரும் பித்தோவும் ஆராம்சே ரொம்ப பொறுமையா ரெஸ்டா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரக்னே லகி நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரக்னே மீன்ஸ் வாழ்ந்தாங்க. उन्हें मालूम था कि अब शेर उनके खेत की तरफ फिर कभी नहीं आएगा. उनके मालूम था मालूம்னா தெரியும், அவங்களுக்கு தெரியுமா, என்ன தெரியும் அப்படின்னா அப்படின்னு நான் இப்போ ஷேர் உன்கே கேத்துக்கு தரஃப். ஷேர் நம்மளோட அந்த லைன் வந்து உன்கி கேத்கி தரஃப், கேத்னா வயல், தரஃப்னா சைடு, அதாவது வயல் இருக்க சைடு. ஃபிர் கபி, ஃபிர்னா அகைன் திரும்பவும், கபினா எப்பவுமே, திரும்ப எப்பவுமே, நகி ஆயேங்கா, நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட், வராது அப்படின்னு அர்த்தம். நகி ஆயேங்கன்னா வரவே வராது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரிய கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தாலும் சரி, நிறைகுலம் சேனல் பிடிச்சிருந்தாலும் சரி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.